கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களிகூற கடவும். கர்த்தரை துதித்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி நாம் இந்த நாளை தொடங்குவோம். பைபிள் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துனீங்களா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தினந்தோறும் கர்த்தருக்கு நாம் காத்திருந்தா புது பலன் அடைவோமா? புதிய புதிய பலனினால் நாம் நிரப்பப்படுவோம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். ஒரு இடத்துல அமர்ந்து கிடக்க மாட்டோம், பயந்து நடுங்கி கிடக்க மாட்டோம். நம்ம ஓடினாலும் இளைப்பு இருக்காது, நம்ம நடந்தாலும் சோர்ந்து போகாது. எத்தனை சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதுக்கோ காத்திருக்கிறோம், எந்த காரியங்களுக்கோ காத்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்திரிச்சு, அது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அதிகாலையில் எழுந்து அவருக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த 4 விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும். என் அன்புக்குரியவர்களே, நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? நாம் அதை சற்று யோசிக்க வேண்டும். நம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே இதுக்காக நான் காத்திருக்கிறேன், உம்மை பார்க்க காத்திருக்கிறேன், உம்மோடு பேச காத்திருக்கிறேன், நீ நடந்தபடியே நானும் நடக்க காத்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அப்படி நாம் காத்திருந்தால் இத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் நமக்கு எழுதி கொடுக்கிறது. புது பலன் வந்துருமா? நம்ம பலவீனமா உட்கார்ந்துருப்போம், நீங்க கர்த்தரை பார்த்துட்டா ஒரு புது பலன் வந்துடும். நம்மளை தைரியப்படுத்துகிற, நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறவர், மகனே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு வந்துடும். அது எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அதை பனி போல விலகினது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் உண்டாகும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, கழுகு செட்டைகளை அடித்து அடித்து எழும்பு தக்கதான கிருபைகள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், அப்படிப்பட்ட தயவுகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு காத்திருக்கட்டும். உம்முடைய வாயிலிருந்து வருகிற வசனத்துக்கு காத்திருக்கட்டும். நீ சொல்லுகிறபடி நடக்க காத்திருக்கட்டும். நீ தேவனுடைய மகிமை மத்தியில வெளிப்படும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே சமாதானம் இறங்கி வரட்டும். இந்த நாள் முழுவதும் நன்மை நாள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.